அந்த பொண்ணோட குப்பை பையை இவன் மட்டும் எப்பவுமே எடுத்து எடுத்து அழகா வச்சுக்கிட்டு அதுல இருக்க ஒவ்வொரு திங்ஸையும் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இருந்திருப்பான். அப்படி வச்சுட்டு இருந்திருக்கப்ப ஒரு ரிங்கு கிடைச்சிருக்கும் அப்படி சொல்லி போன பாட்டிலேயே சொல்லியிருப்பேன். எப்படியாச்சும் அந்த பொண்ணுகிட்ட கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீதியா போய் அந்த குப்பை பையை தேட ஆரம்பிக்கிறான். ஃபைனலி அந்த பொண்ணோட ஸ்ட்ரீட்ல வந்து அந்த குப்பை பை கிடைச்சிருது. அதுக்கப்புறம் இவனுக்கு கிடைச்ச டேப் ரிகார்டு அந்த ரிங்கு எல்லாத்தையும் கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஃபர்ஸ்ட் நாள் கொடுக்க முடியல. ஒரு நாள் அந்த பொண்ணு வெளியே போகுது. போறப்ப கொடுக்க முடியல, சரி வர்றப்ப கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணுக்கு அப்பவும் ப்ளூடூத் போட்டுக்கிறனால காது கேட்காம அது பாட்டுக்கு உள்ள போயிடுது. அடுத்த நாள் அவங்க ஃபேமிலியோட பீச்சுக்கு போயிருக்கப்ப அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போய் அந்த பேபி வாக்கர்ல அந்த கிஃப்டை வச்சிடறான். அந்த பொண்ணும் யாரோ என்னமோ பண்றாங்க அப்படி சொல்லி அங்க போய் பாக்குறப்பதான் தெரியல அந்த பொண்ணோட ரிங் அதுல இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த ரிங்கை பார்த்ததும் அந்த பொண்ணு ரொம்ப எமோஷனல் ஆயிடுது. அந்த பொண்ணோட ஃபேவரட் ரிங்கா இருந்திருக்கும். அதனால இந்த பையனுக்கு ஏதாச்சும் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த சாக்லேட் எல்லாம் அதே குப்பை பையில எடுத்து போட்டு அந்த வேலை செய்யற அக்காவை வந்து அந்த குப்பை தொட்டியில அந்த பையனுக்காக வைக்க சொல்லியிருப்பாங்க.